இவங்க பேர் நீல சங்கிகள். நிறைய நீல சங்கிகளுக்கு ஆம்ஸ்ட்ராங் வளர்த்துருக்காரு. ரெண்டு கட்சியும் இல்லாத, இப்போ பாரஞ்சித் பார்வையெல்லாம் பார்த்தீங்களா, திமுக அதிமுக ரெண்டும் இல்லாம பறையர் சேரி விடுதலை. ஆம்ஸ்ட்ராங் ரங்கநாதன் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார். அதுக்கப்புறம் அவர் திமுகவுக்கு வந்தார். ரங்கநாதனை குருன்னு சொல்லுவார் ஆம்ஸ்ட்ராங். கொலை தொடர்பான விஷயங்கள்ல சம்மந்தப்பட்டார் அப்படின்றது இருக்கு. ஆனா இது எல்லாத்துலேயும் ரங்கநாதனுக்கான நிழலா ஆம்ஸ்ட்ராங். யாருக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா, கேசவ விநாயகம், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, இவங்களுக்கு தான் காசு கொடுத்தாங்க. இந்த ட்ராக்குக்குள்ள போவே இல்லை, போலீஸ் போல. ராஜசேகர்னு அந்த ஓனர், அவனை ஒரு டீம் கிட்னாப் பண்ணிட்டு போகுது. அவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. அப்போ சில பத்திரிகையாளர்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அரசு இவரை என்கவுண்டர் பண்ணியிருக்கா, இல்லை அரசு போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு குரூப் ரைவல்ரியில ஒரு தலித். அப்போ தலித்துகளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், 125 ரவுடிகள் இருக்கிற கட்சி பிஜேபி, அதுல 35 ரவுடிகள் ஏ கிளாஸ் ரவுடிகள், எல்லாமே பிஜேபி. செல்வ பெருந்தகை இவ்வளவு பெரிய லிஸ்ட்டை தூக்கி நேற்று போட்டார். சார், திருமாவை திமுக முகாம்ல இருந்து தூக்கிட்டு அதிமுக முகாமுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கடந்த பார்லிமெண்ட் தேர்தலையே முயற்சி நடந்தது. இந்த முயற்சியில பத்திரிகையாளர்களே ஈடுபடுறாங்க, அஜெண்டா செட் பண்ணி பேசுறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தலித் படுகொலை. திருமாக்கு கேஸ் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. தைரியமா நிக்கிறாரு. அவர் வடநாட்டு தலித் தலைவர்கள் மாதிரி பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. அவர் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணார்னா அவர் இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர். வணக்கம். புன்னகை 24/7 யூடியூப் சேனலின் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் நக்கீரன் திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமாக பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, அதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல், இதை பற்றி தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அவரை பற்றி ஒரு அறிமுகம், அவர் எப்படி உருவானார், அதை பற்றி சொல்லுங்க. அவருடைய தாக்கம் என்ன? நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவரை பற்றி மிக உயர்ந்த தகவல்கள் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பார்த்தது, நீங்கள் கேள்விப்பட்டவரை, உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். நான் பிறந்து வளர்ந்தது சென்னை பெரம்பூர்ல. ஆம்ஸ்ட்ராங்கும் பிறந்து வளர்ந்தது சென்னை பெரம்பூரில். நாங்கள் எல்லாருமே இந்த ஆர்பிசிசி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் கிரவுண்டில் மீட் பண்ணுவோம். அதுதான் அந்த காலத்தில் ஜிம்மெல்லாம் பெரிய அளவுக்கு ப்ரொபகேட் ஆகாதப்போ இந்த இடம் ஆர்பிசிசி ஸ்கூல். அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு ஆம்ஸ்ட்ராங் வருவாப்பில். அங்கே தான் பின்னாடி தான் வீடாக இருந்தது ஒரு காலத்தில். அப்போத்துலேருந்து பழக்கம். ஆம்ஸ்ட்ராங் ரங்கநாதன் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார். அதுக்கப்புறம் அவர் திமுகவுக்கு வந்தார். ரங்கநாதனை குருன்னு சொல்லுவார் ஆம்ஸ்ட்ராங். அந்த ரங்கநாதன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் எல்லாத்துலேயுமே குறைகள் எல்லாம் தட்டி கேட்டு கொண்டு வந்தவர் ரங்கநாதன் வாங்க. அவர் மேலே நிறைய நிழலான விமர்சனங்களும் இருக்குது. ஒரு மாதிரி ரவுடிசம் அப்படின்ற விமர்சனங்கள் இருக்குது. ஒரு கொலை தொடர்பான விஷயங்களில் அவர் சம்மந்தப்பட்டார் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலேயும் ரங்கநாதனுக்கான நிழலாக ஆம்ஸ்ட்ராங் தான். அப்புறம் பூவை மூர்த்தியோட அவருக்கு லிங்க்கு. அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சின்னு வராரு. ஆம்ஸ்ட்ராங்கோட குட் ஃபீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய தலித்திய சிந்தனைகளோட விஷயங்களை பார்க்கக்கூடியவர். அவரோட பேச்சுக்கள் கூட கேட்டது நான் சமீபத்தில் ஒரு டிவி இன்டர்வியூவில் கூட சொன்னேன். அது 35% வன்னியர்கள் இருக்காங்க, 35% தலித்துகள் இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு தான் பாலிட்டிக்ஸே பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது அவருடைய பார்வைகளில் ஒன்று. நல்ல மனிதர், பலருக்கு உதவி பண்ணியிருக்கார், அதில் மறுப்பே இல்லை. இப்போது நிறைய பேர் இப்போ அவருக்காக பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் அவர் செஞ்ச பரோபகாரம் தான். நிறைய மாணவர்களை படிக்க வச்சது, உதவி பண்ணது, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அதுலேயும் கல்லூரிக்கு சட்டப்படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்ட போது, தலித்துகள் தாக்கப்பட்ட போது கூட நின்னது வந்தது, அதுக்கான தலித்தியம், அதுக்கான விஷயங்கள், அதுக்காக நின்னது, அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். பௌத்த மதம் பற்றிய பார்வை, அது பகுஜன் சமாஜோட பார்வை, கன்ஷிராமுடைய சிந்தனைகளை உட்கொண்டது, அது அப்படியே மேற்கொண்டது.
அம்பேத்கர் சொன்ன மாதிரி நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்றதுல வந்து உறுதியாக நின்று, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இல்லை, இவ்வளோ தீவிர களப்பணி ஒரு பக்கம் செய்தவங்க கூட ஒரு தமிழக அளவில் அவர் வந்து தொடர் பிரச்சாரங்கள் அல்லது டிவி பேட்டிகள் அப்படிலாம் வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? அவர் அதை விரும்ப மாட்டார். ம். அவர் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆம்ஸ்ட்ராங் கிட்ட கிடையாது. இப்போது ஒரு கட்சினா வந்து மாநில அளவில் ஒரு பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும், மாநாடு நடத்தணும் அப்படின்ற அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போது மாநாடு அப்படின்னும் பொழுது கட்சியாம கூப்பிட்டு வர்றது, மாயாவதியை கூட்டிகிட்டு வர்றது, போகிறது வர்றது, அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர, இன்னொன்று அந்த கட்சிக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சின்றது வந்து இங்கே வந்து பெரிய அளவுக்கு இல்லை. ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இங்கே இந்திய குடியரசு கட்சி, சேக்கு தமிழரசு, அவர் ஒண்டி தான் தெரிவார், வேற யாரும் தெரிய மாட்டாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு ஆல் இண்டியா தலித் பார்ட்டிஸ்க்கு வந்து தமிழகத்தில் பெரிய அளவுக்கு இடம் இல்லை. தலித்ன்ற பிளாட்ஃபார்மை வந்து காங்கிரஸ் முதல்ல கை வச்சிருந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வாக்குகளில் நுழைந்த ஏடிஎம்கே கையில் தூக்கிட்டு போச்சு தலித்துகள் வாக்குகளை. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், பூவை மூர்த்தி, இந்த மாதிரி பூவை மூர்த்தி இந்த 2-3 மாவட்டங்களில், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த மாவட்டங்களில் அதோட தன்னை நிறுத்திக்கிட்ட ஒரு விஷயம். அங்கங்கே பாக்கெட்டுகளில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள், இப்போ தலித் தலைவர்கள்னு தமிழ்நாடோட வரலாற்றில் எடுத்திங்கன்னா கக்கன், அதுக்கப்புறம் நம்ம ஏஎஸ் பொன்னம்மாள், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான், ஒரு லிமிட்டடான ஆட்கள் தான் வந்து தலித் தலைவர்கள்னு வராங்க. அதுக்கு மேலே பெரிய அளவுக்கான விஷயங்கள் சோபிக்கவில்லை. ஏன்னா தலித்துகள் வந்து தன்னை வந்து தனி ஐடென்டிட்டியாக என்றைக்குமே தங்களை எக்ஸிபிட் பண்ணிக்கலாம். இப்போது வன்னியர்கள் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ளே அவங்க வந்ததே கிடையாது. நான் அவருடைய ஒரு உயர்வான பண்பாக திருமாவளவன் சொல்லும்போது, பொறாமை குணம் என்று எல்லா தலித்தின தலைவர்களோடும் ஒரு நட்பு பாராட்டுவார். அது உண்மை. எல்லாரோடையும் நல்லா பழகுவார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். இந்த சூழலுக்கு இட்டு போன விஷயம் என்னன்னு கருதுறீங்க? அதாவது ஆருத்ரான்ற ஒரு விஷயம், அது வந்து பிஜேபி மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது ஆருத்ரா உட்பட என்பிஎஃப்சி கம்பெனிகள், அந்த கம்பெனிகள் வந்து நிறைய பொதுமக்களை ஏமாத்துது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது ஆரம்பிக்குது, ஃபுல்லாக ஏமாத்துறாங்க. இவர் வந்து ஏமாற்றப்பட்டவர்களுக்காக தட்டி கேட்டதான தகவல்கள், அப்படி ஒரு தகவலும் இருக்குது. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த ராஜசேகர் அந்த என்பிஎஃப்சிஸ் ஆரம்பித்த மக்களை ஏமாத்துறாங்க. ஏமாற்றும் போது அவன் வந்து பிஜேபிக்காரங்க அவனை வச்சு பணம் பறிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு பணம் பறிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து உருவாகுது. அதில் வந்து ஹரிஷ் அப்படின்னு ஒருத்தன் டைரக்டராக இருக்கான். அவனை வந்து பிஜேபியில் விளையாட்டு பிரிவு செயலாளராக அமர் பிரசாத் ரெட்டி வச்சு அவரை வந்து பிரதமரை வரவேற்கிற கமிட்டிலெல்லாம் போட்டு, அப்புறம் போலீஸ் வந்து அவர் மேலே ஆருத்ரா வழக்கில் பொதுமக்களை ஏமாத்தினதாக குற்றச்சாட்டு வர போலீஸ் வந்து அவரை கைது பண்ணுது. ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தர் நடிகர், அவரை கைது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஃபர்தராக போகல. அதுக்கப்புறம் ஹரீஷும் ஆர்கே சுரேஷும் யாருக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா, கேசவ விநாயகம், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, இவங்களுக்கு தான் காசு கொடுத்தாங்க. இந்த ட்ராக்குக்குள்ளே போவே இல்லை போலீஸ் போல. ஏன்னா ஹரீஷ் வந்து தன்னோட வாக்குமூலத்தை அதை சொல்ல மறுத்துட்டான். எப்படி தப்பிச்சான், அவன் வந்து டெல்லியில் இருந்தான். அங்கேருந்து வரும்போது தான் பிடிக்கிறாங்க அவர். அபின் தினேஷ் மொடக் அவர் தான் பிடிக்கிறார். இப்போது தாம்பரம் கமிஷனராக போட்டிருக்காங்க அவர். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர், அவர் தான் பிடிக்கிறார். அபின் தினேஷ் மொடக் தான் பிடிக்கிறார். அப்புறம் இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, ராஜசேகர்னு அந்த ஓனர், அவனை வந்து ஒரு டீம் கிட்னாப் பண்ணிட்டு போகுது. அவர்கிட்டேருந்து பணம் வாங்குறாங்க. அப்போது வந்து சில பத்திரிகையாளர்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார் ராஜசேகர்கிட்டேருந்து. அவர் இப்போ ஓசூரில் செட்டில் ஆகிட்டார். அவர் என்ன பெரிய பத்திரிகையாளர், நம்ம பேர் சொல்ல விரும்பல, வாங்கியிருக்காரு காசு. அப்புறம் 2-3 பத்திரிகையாளர் காசு வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இந்த பிஜேபி வழக்கறிஞர் அலெக்ஸ்னு ஒருத்தர், இப்போ சமீபத்தில் சீர்காழி சத்யான்னு ஒரு ரவுடியுடைய துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டதுல ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்தால், அந்த பர்த்டே பார்ட்டியில் தான் சீர்காழி சத்யா கலந்துக்கிட்டான்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. அலெக்ஸன் பேர் அவர்.
அந்த செட்டில் தான் ஆம்ஸ்ட்ராங்கும் வர்றாரு. ஆம்ஸ்ட்ராங்கும் ஆற்காடு சுரேஷ் இவங்கெல்லாம் வராங்க. இவங்க எல்லாமே அதுக்குள்ள. இது வந்து ஒரு 5000 கோடி ரூபாய் பணம். இது வரைக்கும் வியாபம் ஊழலில் கூட இவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டது இல்லை. 50 பேருக்கு மேலே தமிழகத்தில் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஏமாற்றப்பட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு ஊழல். இந்த கொலையே வந்து அந்த பணத்தை பிரிக்கிறதுல நடந்த தகராறுல தான் இந்த கொலை வருது. இதுக்கு வந்து பெரிய பெரிய திமிங்கலங்கள் திட்டம் போட்டிருக்கு. தமிழ்நாட்டோட ஆர்கனைஸ்டு ரவுடிஸில் ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் திண்டுக்கல்ல இருக்கார் அவரு, ஒருத்தர் தூத்துக்குடியில் இருக்கார் அவரு. 2 தூத்துக்குடியை சார்ந்தவங்க நேரடியாக சம்பவத்திலே ஈடுபட்டிருக்காங்க. ஒருத்தன் பேர் பாயாசம் பரமசிவம்ன்றாங்க, அவங்களாம் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான சென்னை நகர ரவுடிகள் நாகேந்திரன், சிசிங் ராஜா, இன்னும் 2-3 பேர், இவங்கெல்லாம் நேரடியாகவே ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு மல்டி லேயர் படுகொலைன்னு தான் வரக்கூடிய விவரங்கள். ஆற்காடு சுரேஷ் ரைவல்ரி எப்படி ஆரம்பிக்குது? நான் கேள்விப்பட்டவரை பிஎஸ்பி மாவட்ட தலைவருடைய சகோதரர் ஒருத்தரை ஆற்காடு சுரேஷ் ஆட்கள் கொலை பண்ணதாகவும் அதனுடைய தொடர்ச்சி தான்ன்ற மாதிரி ஒரு, அவன் பேர் தென்ன்ற ஒரு பையனை கொலை பண்ணுறாங்க. அது ஆற்காடு சுரேஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆற்காடு சுரேஷை பாம் சரவணன் ஒரு பையன் பண்ணுறான். பாம் சரவணனும் ஒத்தக்கன் ஜெயபால்னு ஒரு ஆளும் பண்ணுறாங்க. அதில் பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் இருந்திருக்காரு அப்படின்றது தான் அதில் வரக்கூடிய விஷயம். திரைக்கலைஞர் பாரஞ்சித் கொடுத்துருக்க அறிக்கையில் அது வந்து அவரை பற்றி தப்பாக சித்தரிக்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்துக்காரர், அடிதடிக்காரர்ன்ற மாதிரி தப்பாக சித்தரிக்கிறாங்கன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாரஞ்சித் தப்பாக சொல்கிறாரு, அவருக்கு தெரியாது. கூடவே வளர்ந்து வரலையா, என்ன வளர்த்ததே அப்படின்ற அளவு சொல்ல அவருக்கு உதவி பண்ணியிருப்பார். இவர்னா கூடவே எல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு டார்க்கான ஒரு முகம் இருக்குது சார். இப்போ அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டார்க்கான ஒரு முகம் என்பது எல்லா மனிதர்களுக்குமே அந்த டார்க்கான முகம் இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்றது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு முகம் இருக்குது. இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, போகிறாரு, வராருன்றதுக்கு அவருக்கான இன்கம் சோர்ஸ் என்ன, அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்ன இன்கம் சோர்ஸ்லேருந்து அவர் ட்ரஸ்ட்டாக வச்சுருக்காரு, அவருக்கு என்ன இன்கம்? இவ்வளோ பேரை படிக்க வைக்கிறாரு, இவ்வளோ பேரை நிற்க வைக்கிறாரு, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, போகிறாருன்னா இன்கம் சோர்ஸ். சமீபத்தில் ஒரு விலை உயர்ந்த கார் வாங்குறாரு, பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கி வாங்குறாரு, புதுசாக வீடு கட்டுறாரு. ரியல் எஸ்டேட் கூட இருக்கலாம் இல்லையா, தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லையா? ரியல் எஸ்டேட்ன்றது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே மாதவரம், திருவள்ளூர், இந்த மாதிரி புறநகர் பகுதியில் எல்லாத்தையும் நிலம் வந்து மார்வாடிகள் கையில் தான் நிறையவே இருக்குது. அந்த ரியல் எஸ்டேட் இஷ்யூஸில் வந்து அதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது இப்போ இவரை கொலை பண்ணவங்கன்னு சொல்லக்கூடியவங்க சொல்கிற மோட்டிவ்ஸு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான மோட்டிவ் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிளேக்குள்ளே வந்து இவர் யாரையும் அலோவ் பண்ணல, இவர் ஒண்டி தான் டாமினேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷனும் இருக்கு. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து ரஞ்சித்துக்கு எப்படி தெரியும்? ரஞ்சித்துக்கு ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு ஏரியாவில் இவர் வந்து ஒரு இப்போ நடராஜா தேட்டர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சென்னையில். அந்த தேட்டர் விற்பனையில் இவர் இருக்கார். அப்போ அந்த தேட்டர் விற்பனையில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது, அதிலெல்லாம் இவர் பேரும் அடிப்படுது. அது எப்படி ரஞ்சித்துக்கு தெரியும்? ரஞ்சித்துக்கு தெரிஞ்ச முகம் வந்து ஆம்ஸ்ட்ராங் நல்லவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் வந்து ஆம்ஸ்ட்ராங் நல்லவர் தான், நல்லவரும் கூட தான், அதில் மறுப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் அவருக்கு ரங்கநாதன் காலத்துலேருந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடுறதும், ரவுடிகளோட தொடர்பு வச்சுருக்கிறதும், ரவுடிகளோட மேனேஜ் பண்ணுறதும் ரங்கநாதன் காலத்துலேருந்தே அவருக்கு இருக்குது. பாரஞ்சித் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விமர்சனம், திமுக அரசு தன்னுடைய ஆட்சியில் வந்து உட்கார்றதுக்காக தாழ்த்தப்பட்ட வாக்குகளை பயன்படுத்திக்குது. ஆனால் அந்த தலைவர்கள் மீது உரிய பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமடைந்தும் கூட உரிய நடவடிக்கைகள் வேகமாக நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். பாதுகாப்புன்ற கொஸ்டின் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி சார். இப்போ பாலகிருஷ்ணன் இருக்கார், அவரும் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். நல்லகண்ணன் இருக்கார், அவரும் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். முத்தரசன் இருக்கார், தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். வேல்முருகன் இருக்கார், மாநில கட்சியுடைய மாநில தலைவர். திருமாவளவன் இருக்கார்,
அவர் ஒரு கட்சியுடைய பெருந்தலைவர். ரைட்டுங்களா? இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு கொடுக்குற மாதிரி Z+ பாதுகாப்போ, ஒய்க்கு பாதுகாப்போ, இந்த பாதுகாப்போ எதுவுமே கொடுக்கப்படல. அப்போ அந்த பாதுகாப்பு வந்து நீங்க கேட்கலாம்ல. இவ்வளோ வழக்கறிஞர்களை வச்சிருக்கக்கூடிய இவர் வந்து எனக்கு வந்து ஒரு 2 கன்மேனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் மூலமா உத்தரவு பெற்று பாதுகாப்பு வாங்கியிருக்கலாம். அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும் அப்படின்றது இல்லை. கோர்ட் மூலமா இவர் ஒரு பாதுகாப்பை கேட்டு பாதுகாப்பை வாங்கியிருக்கலாம் இல்லையா? இவர் ஏன் வாங்கலை? சொந்த கண்ணையும் தன்னுடைய அந்த பாக்ஸிங் கராட்டே திறமையும் ஃபுட்பால் திறமையும் இவர் நம்பி நிற்கிறாரு. வர்றவன் முதல்ல காலை வெட்டுறான், அதுக்கப்புறம் கையை வெட்டுறான், அதுக்கப்புறம் கழுத்தை வெட்டுறான், சாவடிக்க. ஸோ இவர்கிட்டயும் இருக்குது. இவர் மேலே எந்த கேஸும் கிடையாது. 7 கேஸ் இருந்தது, 7 கேஸை வந்து நலிஃபை பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் மேலே கேஸ் இல்லை. ஒரு காலத்தில் இவர் ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடி. இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட்லாம் கிடையாது இவர் மேலே. அதை க்ளோஸ் பண்ணிட்டார், கோர்ட் மூலமாகவே க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ இவரோட பாதுகாப்புக்கான விஷயங்களுக்கான தேடல் என்பதே இல்லை. இவரே அதுக்கு தயாராக இல்லை. அப்படின்னும்போது இவர் தலையிடுற விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்களாக இருக்க, அவங்க வந்து எதிரிகள் வந்து பிளான் பண்ணி இவரை பண்ணுறாங்க. சார் இப்போது தலித் வாக்குகளை பயன்படுத்துகிறாங்க, தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றாங்க. சார் அமெரிக்காவில் குரூப் ரைவல்ரின்றது பெருசு சார். ரைட்டுங்களா? அதில் வந்து சாவடிக்கிறாங்க. அப்போது ஒரு ஒயிட் வந்து பிளாக்கை சாவடிக்கலாம். அது ரேசிசம் இல்லையே, அது இனப்பாகுபாடாக வராது இல்லையா? குரூப் ரைவல்ரி அது யாராலையுமே அங்கே அமெரிக்காவில் கூட யாராலையுமே அதை தடுக்க முடியாது. ரைட்டுங்களா? இப்போ ஒரு ஒயிட் போலீஸ்காரன் வந்து பிளாக்கை வந்து வேணும்னே ஒரு டிராஃபிக் இன்சிடெண்ட்டில் வந்து அவன் கழுத்தில் காலை வச்சு அழுத்தும் போது அவன் அப்படின்னு விடுற அந்த மூச்சுக்கள் வந்து பெரிய மூச்சுக்களாக பேசப்பட்டது. அதே பிளாக்கை ஒரு குரூப் ரைவல்ரியில் இன்னொரு பிளாக் அடிக்கிறான். அது எப்படி அரசாங்கத்துக்கு சமமாக முடியும்? FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் முடியும்? அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தப்படுத்த முடியும்? இங்கே இந்த இடத்துல இவருடைய டெத்தில் எங்கேயாவது அரசு சம்மந்தப்பட்டிருக்கா? அரசு வந்து இவரை என்கவுண்டர் பண்ணியிருக்கா? இல்லை அரசு போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு குரூப் ரைவல்ரியில் இவர் ஒரு தலித்து, பாம் சரவணன்றவன் தலித்து, அவனும் இதுக்குள்ளே ரிலேட் ஆகி வரான் அந்த ஸ்டோரிக்குள்ளே. அப்போது தலித்துகளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ ஆற்காடு சுரேஷ் தான் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பொண்ணு அஞ்சலன், ஒரு பொண்ணு தலித்து கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கு. அது இருக்கிற கட்சி பிஜேபி. 125 ரவுடிகள் இருக்கிற கட்சி பிஜேபி. அதில் 35 ரவுடிகள் A கிளாஸ் ரவுடிகள், எல்லாமே பிஜேபி. செல்வ பெருந்தகை இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை தூக்கி நேற்று போட்டார். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஓட்டுகள் வாங்குறாங்க, விட்டுறாங்க, போகிறாங்க அப்படின்றது வந்து இந்த தலித்தியம் பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கும். தலித்தியவாதிகளோட விமர்சனங்களுக்கு இடையில் முதல்வர் போய் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் கூட இணையதளத்தில் இந்த விமர்சனங்கள் தொடருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தொடர்தான் சார் செய்யும். ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதில் ஏது தடை? இது வந்து வன்னியர்களுடைய, அவங்க மட்டும்தான் ஆண்ட பரம்பரை. இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது, 43% வன்னியர்கள், மிச்சம் 53% யார்? மற்ற சாதிக்காரர்கள். அங்கே வந்து பேசுறது 10.5% இடஒதுக்கீடை பற்றி தான் பெரிய அரசியல் சர்ச்சையே போகுது. இது மாதிரி இந்த ஜாதியவாதம் என்பது வந்து எங்கேயுமே உங்களை கொண்டு போகாது. இங்கே வந்து இந்த சாதியவாதம் என்பது வந்து பெரிய அளவுக்கு எடுபடாது. சீமானுடைய தமிழ் தேசியத்துக்கு கூட 10% கீழே தான் ஓட்டுருக்கு இங்கே. ரைட்டுங்களா? ஸோ தமிழர்கள் வந்து அதை தாண்டினவங்க. தமிழ்நாடு என்பதே வந்து பை நேச்சரே வந்து பலதரப்பட்ட மக்கள்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழ் மக்களுக்குள்ளேயே பல சாதிகள் இருக்கு. நீங்கள் எங்கெல்லாம் வன்னியர்கள் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் தலித்துகள் இருக்காங்க. எங்கெல்லாம் முக்குலத்தோர் ஆதிக்கம்னு பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர்களும் இருக்கிறாங்க. இல்லைங்களா? அங்கெல்லாம் நாடார்களும் இருக்காங்க, பிள்ளைமாரும் இருக்காங்க, முதலியார்களும் இருக்காங்க. மிக்சடு தமிழ்நாடு. நடுவில் பாப்பாங்களும் பிராமின்ஸும் வந்து மயிலாப்பூர் தொடங்கி பல இடங்களில் உயர்வான பகுதி. இதுதான் மிக்சரு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு சாதிய எழுச்சிக்குள்ளேயோ சாதிய கோட்பாட்டுக்குள்ளேயோ தமிழ்நாட்டை நீங்கள் என்றைக்குமே கொண்டு வர முடியாது. தமிழ்நாடு வந்து எழுச்சி பெறுவதற்கு, வளர்ச்சி பெறுவதற்கு திராவிட இயக்கமும்
தலித் இயக்கம் இணைந்து செல்வது மிக மிக முக்கியமானது. தோழர் திருமா போன்றவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க நினைப்பது அல்லது இணைந்து செல்வதை தடுக்க நினைப்பதெல்லாம் தொடர்ந்து இருக்குது. இதை இதை உடைத்து இந்த ஒரு இணைந்த செயல்பாடு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், திருமாவை வந்து திமுக முகாம்ல இருந்து தூக்கிட்டு அதிமுக முகாமுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த கடந்த பார்லிமெண்ட் தேர்தலையே முயற்சி நடந்தது. அது ஒரு புரோக்கர், இன்னைக்கு சிறையில் இருக்க ஒரு புரோக்கர் வந்து அதுக்காக முயற்சி பண்ணாருன்னு வன்னி அரசே அவருடைய பேச்சுகளில் சொல்கிறாங்க. ஸோ எப்படியாவது திருமாவை வந்து அதிமுக முகாமுக்கு கொண்டு போனோம், இல்லைன்னா அடுத்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா, அந்த கூட்டணிக்கு கொண்டு போனோம், பலியாக்கணும். சிபிஐ சிபிஎம் 2 கட்சி இருக்குது. இந்த 2 கட்சியில் எதனா ஒரு கட்சியை பிடுங்கிட்டு போனோம். இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியை பலவீனமாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அஜெண்டா, ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் பத்திரிகையாளர்களே ஈடுபடுறாங்க, அஜெண்டா செட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தலித் படுகொலை, 243 தலித்துகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்டையும் போட்டு தலித் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே திருமாவை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான். திருமா வந்து இன்னைக்கு மாயாவதி கூட ஆன்டி பிஜேபி கிடையாது, ப்ரோ பிஜேபி தான். ஏன்னா அந்த அம்மா மேலே இருக்கக்கூடிய கேசஸ். இப்போ பாமக வந்து ப்ரோ பிஜேபியாக நிற்கிறதுக்கு காரணம் அன்புமணி மேலே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் கேஸு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேசஸ் இருக்குது. திருமாவுக்கு கேஸ் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. தைரியமாக நிற்கிறாரு. அவர் வந்து வடநாட்டு தலித் தலைவர்கள் மாதிரி பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. அவர் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணார்னா அவர் இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர், மத்தியில் அமைச்சர், ரைட்டா? அதை எதிர்த்து அவர் வந்து திராவிட இயக்கத்தோடு நிற்கிறார். அவருக்கு ஒரு திராவிட இயக்கத்துக்கான ஒரு முகம் என்பது இருக்குது. அந்த முகத்தை உடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. இந்த இவங்க பேர் வந்து நீல சங்கிகள், ரைட்டுங்களா? இந்த நிறைய நீல சங்கிகளுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து வளர்த்துருக்காரு. 2 கட்சியும் இல்லாத, இப்போ பாரஞ்சித் பார்வையெல்லாம் பார்த்தீங்களா, திமுக அதிமுக 2ம் இல்லாமல் பறையர் சேரி விடுதலை பறையர் அப்படின்ற மாதிரி அந்த டோனு எதிரொலிச்சிட்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சங்கி சாப்டர். அந்த சங்கி சாப்டருக்குள்ளேருந்து திருமாவை குறி வச்சு அவரை வந்து திமுக கூட்டணியிலேருந்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு விக்கிரவாண்டின்னு வச்சுக்கோங்க, பாமக நிற்கிது, திமுக அங்கே நிற்கிது. அங்கே வந்து 43% வன்னியர்னா 35% தலித்து. 35% தலித்துன்னும் போது அவங்க ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள். அதான திமுக கூட்டணிக்கு பலமாக இருக்கு. இப்போ இதை 2த்தையும் தூக்கிட்டா திமுக கூட்டணி பலவீனமாயிடும் இல்லையா? இதுதான் ஒர்க்கு, ஸ்ட்ராட்டஜி, பிளான். இதுக்கான தியரிகளை உருவாக்குறது தான், நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் இந்த பத்திரிகையாளர்கள் சில பேர் உட்காந்துருக்காங்க. அயோக்கியத்தனமான விஷயம். இதெல்லாம் செஞ்சு அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சிறைக்கு போயிட்டாரு, இன்னும் அதோட வாரிசுகள் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தவறான நரேட்டிவ் செட் பண்ணக்கூடியவர்களை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி சொன்னீங்க. உண்மையிலே சமூக நீதி களமான தமிழ்நாட்டு இதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் திராவிட இயக்கம், இன்னொரு பக்கம் தலித் இயக்கம் இணைந்து முன்னேறுவதில் தான் இருக்குங்கிற கருத்தை அழகாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.